ஹாய் ஆல், இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் 5:30க்கே எழுந்திரிச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எந்திரிச்சு என்னோட மார்னிங் ரொட்டீன் என்னென்ன நான் பண்ணுவேனோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பால் வாங்குறதுக்கு டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் மாட்டியாச்சு. மாட்டிட்டு அடுத்து வந்து சமையலுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு முன்னாடி வேணுங்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சே வந்து நிறையா பொருளை மிஸ் பண்ணிடுவேன். இல்லைன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து மாவு நேற்று வந்து கடையில் கொடுத்து தான் நாங்கள் மாவாட்டுவோம். ஆனால் முந்தின நாள் நைட்டே நாங்கள் அதை நல்லா கரைச்சி உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு புளிச்சு நல்லாவே வரும். இட்லியும் சூப்பராக இருக்கும். அடுத்து கேரட்டு, பீட்ரூட்டு, வெங்காயம், தக்காளி, இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். பச்சைப்பயிறு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு. பச்சைப்பயிறுன்னு நான் சொல்லிட்டேன். தட்டைப்பயிறு குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. இந்த வெள்ளை பூசணி வந்து பாதி தட்டைப்பயிறு குழம்புல போட்டுட்டு மீதியை வந்து ஜூஸ் மாதிரி செஞ்சு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். ஏன்னா அது 4-5 நாளாக ஃப்ரிட்ஜ்லேயே இருக்குது. இப்போ என்னோடய பையனுக்கு பாலை காய்ச்சிட்டு எங்களுக்கு வந்து இந்த ஆவாரம் போட்டி தான் இன்றைக்கி. லைட்டாக ஒரு பிஞ்சு டீத்தூள் தான் போடணும். ரொம்ப டீத்தூள் போட்டுட்டா ஆவாரம் பூவும் துவர்ப்பாக இருக்கும், டீத்தூளும் ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும். அப்போ அதை வந்து நம்மளால் குடிக்க முடியாது. அதனால் ஒரு பிஞ்சு டீத்தூள் போட்டுட்டு ஆவாரம் பூ போட்டுட்டு நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கும் போது ஒரு 4 ட்ராப்பு இல்லைன்னா 5 ட்ராப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ. ரொம்ப புளிப்பாக இருந்தால் குடிக்க முடியாது. அதனால் நமக்கு தேவையான அளவு லெமனை வந்து பிழிஞ்சி விட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இன்றைக்கி ஆவாரம் பூ தான். தட்டைப்பயிறு வேக வச்சாச்சு. சாதத்துக்கு அடுப்பில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த கழிவுலாம் இருக்குல்ல அப்படின்னா வெங்காயம் வெட்டுற தோல், கேரட், பீட்ரூட் தோல், நம்ம காய்கறி வேஸ்ட் எல்லாமே இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதை எடுத்து கொண்டு போய் செடிக்கு ஊற்றிடுவேன். இப்போ சமையலெல்லாம் முடிஞ்சாச்சு. என்னால் சமையல் பண்ணுறதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அவசரமாக போகிறதுனால ஓடிட்டு. அப்படின்னா நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா வீடியோ எடுக்கலாம். நம்மளே அவசரமாக எல்லாம் செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு ஓடணுங்கிற அவசரத்தில் இருக்கும் போது என்னால் அந்த அளவுக்கு நம்ம டேலண்டட்லாம் கிடையாது. அதனால் ஓரளவு நம்மளால் முடிஞ்சதை மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு முடித்த வாட்டி நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறத நான் இதை வீடியோ எடுத்தேன். தட்டைப்பயிறு குழம்பு, சாதம், பீட்ரூட் பொரியல், இட்லி இருந்துச்சு. காலையிலக்கு இட்லியும் இதே தட்டைப்பயிறு குழம்பே வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இதில் என்னன்னா கேரட் சீவி வச்சுருந்தேன். கேரட்டை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில. எதுக்குடாப்பா கேரட்டை எடுத்து சீவணும் அப்படின்னும் எனக்கு தெரில. அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு மாவு எடுத்து மாவில் கேரட்டை போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு கிளறி வச்சுட்டு வந்துட்டேன். சரி சாயந்தரம் வந்து முட்டை பணியாரம் செஞ்சுக்கலான்னு. உரிய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். அண்ணன் முறுக்கு தின்றான், தம்பி உணவு உண்டான். எழுதுங்க பார்க்கலாம். காமராஜரே
இந்த மாதிரி காலையில் ஃபுல்லாக 12 மணி வரைக்கும் கிளாஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ராக்டிஸு. ஏன்னா காமராஜர் பிறந்த நாள் வந்து மண்டே வருது. அதனால் அதுக்கான டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து நடந்துச்சு. மதியானம் லஞ்சுக்கு வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்களாம் லஞ்ச் சாப்பிட்டு முடித்த வாட்டி அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் நாங்கள் போய் சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு டே வந்து எனக்கு போணுச்சு. மதியத்துக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கிளாஸ் போணுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்களோட இந்த மாதிரி தான் மதியானம் கிளாஸ் வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து போணுச்சு. கொஞ்ச நேரம் கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வில்லுப்பாட்டு, ஸ்பீச் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு 4:10 ஆயிடுச்சு. குழந்தைங்கலாம் டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதாங்க. என்னோட ஒரு நாள் டே இன் மை லைஃப். ஒரு நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி தான் போணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.